தமிழகத்திலே தென்னை உற்பத்தி மிகவும் முக்கியமான ஒரு பொருளாதார நடவடிக்கையாகும். இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே அதிகமான தேங்காய் உற்பத்தி செய்து கொண்டுள்ளது. ஆனால் நாளுக்கு நாள் ஆட்பற்றாக்குறையினால் இந்த தென்னை சாகுபடியினுடைய லாபம் குறைந்து கொண்டு வருகின்றது. இதில் முக்கியமாக தென்னை மரத்தில் ஏறி அங்கு சுத்தம் செய்வது, காய்களை பறிப்பது போன்ற வேலைகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. இதை கருத்தில் வைத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தென்னை மரம் ஏறும் கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளோம். அது சதுர வடிவ குழாய்களால் ஆனது. இதில் கால் பகுதி, கைப்பகுதி என்ற இரு பகுதி உள்ளது. இது வார்பட்டைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இது கைப்பகுதியை வைத்து ஒவ்வொரு அடியாக நாம் மேலே செல்ல முடியும். இது கிட்டத்தட்ட 2500 ரூபாய் செலவில் நாம் அமைக்க முடியும். இதை தயார் செய்து மரத்தில் ஏறி இறங்க கிட்டத்தட்ட 10 மணித்துளிகள் ஆகும். ஒரு நாளைக்கு நாம் 50 முதல் 60 மரம் ஏறலாம். இதிலே மேலே எளிதாக தென்னை மரத்தை சுத்தம் செய்ய முடியும், காய் பறிக்க முடியும். இது ஒரு தடவை ஏறி இறங்கி வேலை செய்கின்ற பொழுது 1.5 ரூபாய் ஆகிறது. இதை தமிழ்நாட்டிலே உள்ள தென்னை விவசாயிகள் இந்த கருவியை உபயோகிக்கலாம். இதில் குறிப்பாக பெண்களும் கூட இதில் எளிதாக ஏறி இறங்கலாம். இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தி நன்மை அடைவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இங்கு நெல் வயலில் களை எடுப்பதற்கான ஒரு சிறிய களை எடுக்கும் கருவியை நாம் இங்கு காண்கின்றோம். இதை ஃபிங்கர் டைப் ரோட்டரி வீடர் என்று சொல்லுவார்கள். இதிலே 2 வரிசையில் பொதுவாக ஒரே சமயத்தில் களை எடுக்க முடியும். இதை நீங்கள் பார்த்தீர்களேயானால் இங்கு 2 ரோட்டரி வீல்கள் உள்ளன. இது நீரில் செல்லும் பொழுது எளிதாக இருப்பதற்காக 2 படகு போன்ற ஃப்ளோட்ஸ் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இது 2 வரிசைகளுக்கு இடையே நம் தூரத்தை சரி செய்து, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுகிற மாதிரி வசதி உடையது. 20 முதல் 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் இதை எளிதாக நாம் எடுத்து செல்லலாம். இந்த மொத்த கருவியினுடைய விலையே ரூபாய் 900 தான் ஆகின்றது. ஒரு நாளைக்கு 0.25 ஹெக்டேர் எளிதாக நாம் இதன் மூலம் களை எடுக்க முடியும். அதற்காகின்ற செலவு ரூபாய் 250 மட்டுமே. இந்த ரோட்டரி வீடர் மூலம் நாம் களை எடுக்கும் பொழுது தூர்கள் நன்றாக வளர்ந்து இதில் மைக்ரோப்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் மிகவும் வேகமாக வேலை செய்து நெல்லின் வளர்ச்சிக்கு பெரிதும் ஊக்கமாக அமைகிறது. எனவே இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்த நான் வேண்டிக் கொள்கிறேன்.